இது என்ன கடை? இந்த கடை வித்தியாசமா இருக்கு. அதானடா, நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதுவும் இதெல்லாம் வித்தியாசமாலாம் இருக்கு. எல்லாரும் வாங்க. நீங்க யாரு? நானா? நான் இந்த கடைக்கு ஓனர். உண்மையிலே நீங்க ஓனர் தானே இல்ல திருடனா? இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் அந்த கடையை பார்த்ததே இல்ல. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இதெல்லாம் என்னன்னு. எம்மாடி, அவரை பார்க்க என்ன பயமா இருக்கு. இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிறது தான் ட்ரீம்ஸ். இந்த பாட்டில் அப்படியே எல்லாம் ஜொலிக்கும். இது எல்லாம் கனவுகள். இதுதான் பாட்டில் ஆஃப் கிளவுட்ஸ், மேகங்கள். உண்மையான மேகங்கள் அந்த பாட்டில தான் இருக்கு. இதுதான் ஸ்பீக்கிங் சாக்ஸ். இந்த சாக்ஸ் அப்படியே பேசும். இதுக்கு உண்மையிலே உயிர் இருக்கு. என்னையா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். உண்மையிலே பேசுது. இதுதான் டைனோசர் முட்டை. நான் உனக்கு கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ நீங்க எங்கனால உருட்டுற மாதிரி இருக்கு. நான் பொய் சொல்லல. அடுத்து இதுக்குள்ளதான் ரெயின்போ இருக்கு. இது உண்மையான ரெயின்போ. அடுத்து இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது தான் சூரியன். நீங்க அதை தொட்டு பாருங்க. என்ன சூடு! உண்மையிலேயே சுடுது. இரு நானும் பாக்கேன். கை பொத்துட்டு. ஆமா, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? நல்லா ஜொலிக்குதே. வேண்டாம் தம்பி, அந்த பெட்டியை திறக்காத. எனக்கு இவர் பார்க்கவே பயமா இருக்கு. திறக்காத தம்பி. எதுக்கு திறக்காதனா விட வேண்டியதானே? எதுக்கு மதுக்கு நெட்டுக்கிட்டு இருப்பியா? எதுக்கு திறக்க கூடாது? நம்ம கூட வந்தவர் காணும். இது அவரு டைனோசர் முட்டைன்னு தானே சொன்னாரு. எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த முட்டை பாதி உடைஞ்சிருக்கு, சின்னதா என்னமோ இருக்கு. ரோபி, கிட்ட போகாத. நம்ம எதுக்கும் பயப்படவே கூடாது. பாவம், சின்ன பிள்ளைங்களை வேற கூட்டு வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம், என்ன நடக்குன்னு ஒண்ணுமே தெரியல. ஒரு ஐடியா கூட இல்ல. கடைசி டிராகன் முட்டையில இருந்து டிராகன் வந்துச்சு. ஆமாடா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த முட்டைய உடைஞ்சது, அதுல இருந்து டிராகன் வந்துச்சு. இப்ப என்ன நடந்து எப்படி இந்த காட்டுக்கு வந்தோன்னே தெரியல. சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்காத. அடுத்து எப்படி தப்பிக்கலான்னு வழிய பாரு. ஆமா, நீ சொல்றது சரிதான். நம்ம வழியை தேடணும். ஐயோ, அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. நான் சொல்றத மீறியும் நீங்க பெட்டியை திறந்தீங்கல்ல, இப்ப நல்லா அனுபவிங்க. இப்போ நீங்க வேற உலகத்துக்கே வந்திருக்கீங்க. உங்க கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். முதல்ல நீங்க எதுக்கு அந்த கடையை போட்டீங்க? அந்த கடை பக்கம் தானே நான் அங்க வந்தோம். இவ்வளவு விஷயம் நடக்கும் தெரிஞ்சு நீங்க கடை போட்டிருக்கீங்க. ஆமா, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க வேணுக்கும் தானே மாட்டி விட பண்ணிருக்கீங்க. எனக்கு அப்பயே தெரியும், இவன் திருட மாதிரி முக்காடு இருக்கும் போதே இதோ தில்லுமுள்ள வேலை பண்ண போறான்ட்டு. திருடனே, எங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடு. திருடனே, எங்களுக்கு இங்க என்ன நடக்குன்னே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். 7 ஆன்மாக்களையும் ஒரு இதய பெட்டியும் கண்டுபிடிங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இது என்ன திருப்பியும் இந்த மாதிரி ஆகுது? அவர் மறைஞ்சிட்டாரு. அப்பனா இதுக்கு என்னத்தோம்? அவர் எப்பெல்லாம் வராரோ அப்பெல்லாம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகுது. போகும்போது மாதிரி ஆகுது. அவர் போகும்போது என்னமோ சொல்லிட்டு போனாரு. 6 ஆன்மாக்களையும் ஒரு இதய பெட்டியை கண்டுபிடிக்க சொல்லி. அப்ப இந்த காட்டுக்குள்ள பேயெல்லாம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் பயந்தாங்கோலியாவே இருக்காதே. எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. 神在白天做梦，太阳从西边升起。
வணக்கம், என் பெயர் அசீமியா. உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நான் போயிட்டு வரேன். நீ அத பாத்தியா? அந்த அக்கா யாரா இருக்கும்? எனக்கு புரிஞ்சுது. ஒருவன் அந்த ஆன்மாவா இருக்குமோ? ஆமா, அந்த கருப்பு கலர் மண்டைய ஆன்மான்னு தானே சொன்னா. ஒருவேளை அந்த மேஜிக் பண்ற ஆன்மா இருக்குமோ? அப்போ குதிரை ஆன்மாவா? அது குதிரையில இருந்து தானே வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்களா அந்த அக்கா எவ்வளவு ஸ்பீட் ஓடுனாங்கன்ட்டு? ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சாய் கிரிசிகா அக்காவை காண். ஐயோ, ஆமா, அவளை காணும். அவ எங்க போனா தெரியலையே. இப்பதான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தா. சாய் அக்கா, எங்க தனியா போயிருந்தா? நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். உனக்கு அறிவே இல்லையா சாய்? எல்லாரும் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்போ ஒரு அக்கா வந்தாங்கல்ல, அந்த அக்கா ஓடி போய்கிட்டு இருந்தாங்க. நானும் போய் பார்த்தேன். அந்த அக்கா குதிரையா மாதிரி தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. தண்ணிக்குள்ளயா? அந்த அக்கா ஆன்மா தானே, நம்ம எப்படி தண்ணிக்குள்ள போய் தேட முடியும்? கருப்பு கலர் மண்டைய வேற ஆன்மாக்களை கண்டுபிடிக்கணும். வரல, எனக்கு பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இப்படி பயந்துகிட்டு அழுதுகிட்டு இருப்பியா? தைரியமா இருக்கணும், அல்லாத. சின்ன பிள்ளைங்க கூட பயப்படாம தைரியமா இருக்கு. நம்மளும் அதே மாதிரி தைரியமா இருக்கணும். பிரித்திகா, என் கையை டைட்டா பிடிச்சுக்கோ. சரி ரோபி. தினேஷ், இங்க வா, அண்ணன்ட்ட வா. பயப்படக்கூடாது. வாங்க போலாம். ஹே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த அக்கா என்ன சொன்னாங்க? என்னோட பேரு அசுமியும், உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்கன்னாங்க. அப்போ அந்த அக்காவுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, அந்த அக்காவை கூப்பிடுவோம், எஸ்மியும் அக்கா அசுமியும் அக்கான்ட்டு. அப்ப அந்த அக்கா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம தப்பிக்கவும் ஈஸியா செஞ்சிடலாம். சூப்பர் ஐடியா. நானும் அந்த அக்கா சொன்னது கேட்டேன். அக்கா இப்படிதான் சொன்னாங்க. பேர் கூட அசுமியும் அக்காங்க. வாங்க, அசுமியும் அக்கா அசுமியும் அக்கான்னு கத்துவோம். யாரு வாங்க, கத்துங்க. சாய், அந்த அக்கா எங்கிட்டாம போனாங்கன்னு கூட்டு போ. நம்ம அந்த வழியா அசுமியும் அக்கா கத்திட்டே போலாம். சரி பாலாஜி. ஃபர்ஸ்ட் பயத்துல ஆடுறதை விடு, நார்மலா சரி, இப்போ ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க போலாம். நம்ம எல்லாரும் தைரியமா இருக்கணும். எஸ், எக்ஸாக்ட்லி, யூ ஆர் கரெக்ட். சரி, இங்கிலீஷ் பேசுனதெல்லாம் போதும், வாங்க தப்பியும்.